ஒரு நகரத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது பில்டிங்ஸ் கிடையாது. அந்த பில்டிங்ஸை எங்க கட்டுறோம் அப்படின்றது தான். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. புதிய தலைமை செயலகம் கட்டணுமா? அது எங்க வரணும்? செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேயே தொடரணுமா? கோயம்பேடு பஸ் டெர்மினஸை மாற்றி அங்கே புதிய செக்ரட்டரியேட் கட்டணுமா? இல்லைனா ஏற்கனவே தலைமை செயலகத்துக்காக கட்டப்பட்ட ஓமந்தூரார் வளாகத்தை மீண்டும் பயன்படுத்தணுமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2000களுடைய ஆரம்பத்திலேயே சென்னை வேகமா வளர ஆரம்பிச்சுது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே போச்சு. ஆனா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் 300 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஹெரிட்டேஜ் கேம்பஸ். அந்த காலத்துல இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அது பெர்ஃபெக்ட். ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், நூற்றுக்கணக்கான டிபார்ட்மெண்ட்ஸ், இது இல்லாம விசிட்டர்ஸ், செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், பார்க்கிங் எல்லாத்துக்குமே அந்த கேம்பஸ் போதல. அதனாலதான் 2008ல் அப்போதைய திமுக அரசாங்கம் அண்ணா சாலையில ஓமந்தூரார் எஸ்டேட்ல ஒரு புதிய செக்ரட்டரியேட் கட்ட ஆரம்பிச்சாங்க. இது சாதாரண ஆபீஸ் பில்டிங் இல்ல, ஒரு முழுமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்ஸ். அகலமான சாலைகள், நகரத்துடைய மையம், ஏர்போர்ட்ல இருந்து ஈஸி ஆக்சஸ், மெட்ரோ கனெக்டிவிட்டி, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஃபியூச்சர் பிளானிங், அப்படிதான் இந்த கேம்பஸ் டிசைன் செஞ்சாங்க. 2009க்குள்ள ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. மொத்த ப்ராஜெக்டுடைய மதிப்பு 1092 கோடி ரூபாயா உயர்ந்தது. 2010ல் அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அந்த புதிய செக்ரட்டரியேட்டை திறந்து வச்சாரு. ஆனா அடுத்த வருஷமே ஆட்சி மாறிச்சு. 2011ல் தலைமை செயலகம் மறுபடியும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கே மாறிச்சு. ஓமந்தூரார் வளாகம் கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த மருத்துவமனை இந்தியாவுடைய முக்கியமான ஒன்று செயல்பட்டு வருது. இதனால செக்ரட்டரியேட்டுக்காக கட்டப்பட்ட பில்டிங் ஹாஸ்பிட்டலா மாறிச்சு. இன்னைக்கு மறுபடியும் செக்ரட்டரியேட்டுக்கு இடப்பற்றாக்குறை பத்தியான டிஸ்கஷன் வந்திருக்கு. பார்க்கிங் இல்ல, டிபார்ட்மெண்ட்ஸ் பல இடங்கள்ல சிதறி கிடக்குது, டிராபிக் டிலே, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், இதையெல்லாம் சால்வ் பண்ண கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் இடத்துல புதிய செக்ரட்டரியேட் கட்டலாம் அப்படின்ற ப்ரப்போசல் பேசப்படுது. இதுதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் ஏன் கட்டப்பட்டுச்சு? ஒரு காலத்துல சென்னையுடைய எல்லா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸுமே பாரிஸ் கார்னர் பக்கத்துல தான் இருந்துச்சு. அங்க ஏற்பட்ட டிராபிக் கன்ஜெஷனை குறைக்கத்தான் 2002ல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டுச்சு. 36 ஏக்கர் பரப்பளவுல அந்த காலத்திலேயே 103 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டுச்சு. பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களுக்கு பஸ்ஸஸ் இங்கிருந்து தான் இயக்கப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் ஆலையுமே இந்த கிரௌட சமாளிக்க முடியல. அதுக்கப்புறமா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. ஆனாலும் வேலூர், ஆரணி, ஹொசூர் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களுக்கான பேருந்துகள் இன்னுமே கோயம்பேட்டில் தான் இயக்கப்படுது. இது இல்லாம ஆசியாவுடைய பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே தான் இருக்கு. மெட்ரோ இன்டர்சேஞ்ச் எம்டிசின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்பா இது இருக்கு. இப்போ இங்க தலைமை செயலகம் வந்தா அது பிளானிங்கா இல்ல டிராபிக் இன்னொரு லேயரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இயல்பா வருது. அதே நேரத்துல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஓமந்தூரார் வளாகம் அது முதல்ல செக்ரட்டரியேட்டுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட கேம்பஸ். இப்போ அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா கடந்த சில வருஷங்கள்ல சென்னையில பல புதிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்க அரசாங்கம் 1000 கோடிக்கு மேல முதலீடு செஞ்சிருக்காங்க. அப்படின்னா எதிர்காலத்துல வேறொரு புதிய மெடிக்கல் கேம்பஸ் உருவாக்கி ஹாஸ்பிட்டலை ரீலோகேட் பண்ணி ஓமந்தூராரை மீண்டும் தலைமை செயலகமா மாற்ற முடியுமா? இது ஒரு அர்பன் பிளானிங் கொஸ்டினா இருக்கு. அப்ப கோயம்பேடுல இருக்கிற 36 ஏக்கர் லேண்ட் என்ன செய்யலாம்? உலகம் முழுக்க பஸ் டெர்மினஸ் ரீலோகேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிரைம் லேண்ட்ல சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்டை உருவாக்குறது தான் ஒரு காமன் பிராக்டிஸ். ஹைரைஸ் ஆஃபீஸ் பில்டிங்ஸ், கன்வென்ஷன் சென்டர்ஸ், கமர்ஷியல் ஸ்பேசஸ், ஹோட்டல்ஸ், பப்ளிக் பிளேசாஸ், டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட், இப்படி சிட்டி எக்கனாமிக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு அப்படி ஒரு மாடர்ன் பிசினஸ் மாவட்டம் தேவையா அப்படின்றது காலம் தான் முடிவு பண்ணும். இங்க இதுதான் சரி தவறுன்னு உடனே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தலைமை செயலகம் கட்டுறது பில்டிங் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன், ஹெல்த் கேர், எக்கனாமி, அர்பன் பிளானிங், பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி எல்லாத்தையுமே டச் பண்ற அளவுக்கு ஒரு மெகா டிசிஷன். அதனாலதான் கேள்வி இன்னும் ஓப்பனா இருக்கு. அதனால புதிய தலைமை செயலகம் கோயம்பேட்லயா இல்ல ஓமந்தூரார்லயா? அப்படி இல்லைன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தொடரணுமா? நீங்க இருந்தா எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ உள்கட்டமைப்பு சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம இன்ஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.